ஸ்ரீ கார்த்திகை புராணம் 12ஆம் அத்தியாயம். கேளாய் சத்யபாமா. அப்படி இருக்கும் வகையில் ஒரு நாள் நாரத மாமுனிவரானவர் ஸ்ரீவைகுந்தத்திற்கும் தேவலோகத்திற்கும் செல்ல அங்கு லக்ஷ்மி நாராயணரையும் இந்திராதி தேவர்களையும் காணாது வருத்தப்பட்டு ஞான திருஷ்டியால் அவர்களெல்லாம் ஜலந்தரன் பட்டணத்தில் வாசம் செய்வதை அறிந்து தெரிந்து மனம் வெறுப்படைந்து, இப்படி இவர்கள் அவ்விடம் வாசம் செய்து கொண்டிருந்தால் தேவபுரியையும் ஸ்ரீவைகுந்தத்தையும் பரிபாலிப்பது யார்? இது எல்லாம் ஸ்ரீமன் நாராயணரின் லீலா வினோதமே. ஆகையால் நான் ஜலந்தரன் பட்டணத்தை அடைந்து ஒருவித சூழ்ச்சியால் ஒரு கலகத்தை செய்தால்தான் அந்த தேவர்களும் தாய் தந்தையரான லக்ஷ்மி தேவியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் விடுபட்டு வருவார்கள். மேலும் ஜலந்தரனோ சிவபெருமானால் மடியக்கூடியவன். இவனுக்கு சிவபெருமானிடத்தில் குரோதம் ஏற்படச் செய்வதே தகுந்த யோசனை. ஆகையால் நான் உடனே ஜோதிபுரியை அடைந்து ஜலந்தரனை கண்டு ஏதாவது ஒரு கலகம் செய்தே தீர வேண்டும் என்று நினைத்து ஜலந்தரன் பட்டணத்தை அடைந்தார். இவர் வருவதை கேள்வியுற்று ஜலந்தரனானவன் தன் பரிவாரங்களுடன் எதிர் சென்று தன் சபைக்கும் அழைத்து வந்து ஆசனத்தில் அமரச் செய்து அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்க அவனை நாரத மாமுனிவரானவர் ஆசீர்வதித்தார். பிறகு ஜலந்தரனும் ஆசனத்தில் அமர்ந்த நாரத மாமுனிவரை பார்த்து, முனி புங்கவரே, எல்லாம் வல்ல தாங்கள் தரிசனமே எனது ஜென்ம சாபல்யம் என்று கூற நாரத மாமுனிவர், ஹே ராஜன், எல்லாம் ஸ்ரீமன் நாராயணர் செயல். இருக்கட்டும், ராஜ்ய பரிபாலனம் சீராக நடைபெற்று வருகின்றதா என்று கேட்க, எல்லாம் தாங்கள் தயவால் சுகமே என்று ஜலந்தரன் பதில் கூறி, சுவாமி, தாங்கள் இவ்வளவு தூரம் என்னை நாடி வந்தது நான் செய்த பூஜையின் பலமே. சுவாமி, தாங்கள் வருவதென்றால் கையில் ஒரு விவகாரத்தை வைத்து கொள்ளாமல் வரமாட்டீர்கள் என்று நான் அறிவேன். ஏதாவது விசேஷம் உண்டா? தாங்கள் வந்த விஷயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டான் ஜலந்தரன். நாரத மாமுனிவரும், ஜலந்தரா, ஸ்ரீ லக்ஷ்மி சமேதராய் ஸ்ரீ மகாவிஷ்ணு வானவர் இந்திராதி தேவர்களுடன் தமது பட்டணத்திலேயே சதா வாசம் செய்வதென்றால் சாமான்யமா? உன் பட்டணமானது தேவலோகத்திற்கும் ஸ்ரீ வைகுந்தத்திற்கும் மேலானதாக உடையதாய் சிறப்புற்று விளங்கி வருகிறது என்றால் உனக்கு என்ன குறை உண்டு? மேலும் நீ அடைந்திருக்கும் நவரத்னாதிகளும் சகல ஐஸ்வர்யங்களும் வேண்டியதை அளிக்கும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் சிந்தாமணியும் ஐராவதமும் இவைகள் எல்லாம் நிரம்ப பிரகாசம் செய்கின்றன. ஜலந்தரா, மேலும் மகா பதிவிரதா சிரோன்மணியான பிருந்தையையும் நாயகியாக அடைந்த உனக்கு ஈடு இணை உண்டோ? அஷ்டதிக்கிலும் உம்முடைய பிரதாபமே விளங்கி நிற்கிறது என்றால் நீ செய்த ஓர் தவத்தின் பயனே ஆகும். ஆனால் ஒன்று, அதற்கு ஜலந்தரன், என்ன சுவாமி? ஆனால் ஒன்று என்ற சொல்லானது மறைபொருளாக இருக்கிறதே, விளங்கச் சொல்லுங்கள் என கேட்க, நாரத மாமுனிவரும், ஜலந்தரா, நான் வீணா கானத்துடன் ஹரிஸ்மரணை ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு கைலாய சிகரத்தின் வழியே வர நேர்ந்தது. அப்படியே நான் கைலாயத்திற்கும் சென்றேன். கைலாய மலையை அடைந்ததும் அவ்விடம் தேவகணங்களும் பூதகணங்களும் நந்தி விக்னேஸ்வரர் முதலானவர்கள் புடை சூழ்ந்திருக்க, மகான்களெல்லாம் யோகாபியாசத்தில் இருக்க, சிகரத்தின் உச்சியில் நவரத்ன ரூபமான பொற்பீடத்தில் பார்வதி தேவி சமேதராய் அமர்ந்திருக்கும் பரமேஸ்வரரை கண்ட மாத்திரத்தில் நான் மிகவும் மனம் பூரிப்பு அடைந்தவனாய் ஆச்சரியமடைந்து 3 உலகங்களிலும் காணக்கூடாத ஐஸ்வர்யங்களையும் நவரத்னங்களையும் காண என் கண் கூசிற்று. உன் பட்டணமாகிய ஜோதிபுரத்திலேயும் இதே போன்று பிரகாசம் மிகுந்து ஒளி பொருந்தி இருக்கும் என்ற சந்தோஷத்துடன் உன்னிடத்தில் இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியில் செல்லலாம் என்று வந்ததில் அதற்கு மாறாக ஜோதிபுரி என்ற பெயருக்கு ஏற்ற அவ்வளவு பிரகாசம் பொருந்திய பிரதானமான பகல் ஜீவரத்னங்களை காணோம் என்று கூற, ஜலந்தரன், சுவாமி, அவ்வளவு சிறப்பான ரத்தினம் சிவபெருமானிடத்தில் இருப்பதாக பார்த்திருக்கிறீர்களா? அது எப்படிப்பட்ட ரத்தினம் என்பதை எடுத்து கூற வேண்டும். நாரத மாமுனிவரானவர், ஜலந்தரா,
உன்னிடத்தில் சொல்லி பிரயோஜனம் யாது? அவைகளை அடைய உன்னால் முடியுமா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போலல்லவா இருக்கிறது என்று கூற, ஜலந்தரனானவன், என்ன சுவாமி அப்படி நினைத்து விட்டீர்கள்? உங்கள் ஆசீர்வாத பலத்தால் நான் அதை கட்டாயமாக கிரகித்து கொண்டு வர தைரியம் இருக்கிறது. விஷயத்தை கூறுங்கள் என்றுரைக்க, நாரத மாமுனிவரானவர், ஹே கங்கா சுகனே, உம்மிடத்தில் இருக்கும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அந்த பரமசிவனாரிடத்தில் இருக்கும் ஒரே ஒரு ரத்தினத்திற்கு ஈடு ஆகவே முடியாது. மேலும் அவ்விடம் ஸ்திரீ ரத்தினங்களாக விளங்கும் அப்சர ஸ்திரீகள் என்ன, நாக கன்னிகைகள் என்ன, இவர்களுக்கு எல்லாம் மேலாக விளங்குகின்ற ஜீவரத்னமாகிய பார்வதி என்னும் பெண் ரத்தினமானது ஒன்றே அக்கைலாய மலையை பிரகாசிக்க செய்கின்றது. அதற்காக தான் இந்த ரத்னத்தை அடைய உன்னால் முடியாதே என்று வருந்தினேன். மேலும் ஒரு கால் அந்த ரூபவதியான பார்வதி தேவி என்னும் நாகபூஷணி ஸ்நானம் செய்து கொண்டிருக்கையில் தற்செயலாக பிரம்மதேவரானவர் அவ்வழி வர, அவளது ரூப லாவண்யத்தை கண்டு மயங்கி தன் வீரியத்தை விட்டார் என்றால் அவள் எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள் என்று யோசித்துப்பார். மேலும் ஈஸ்வரனாரே அந்த பார்வதி தேவியினுடைய சௌந்தரியத்தில் ஈடுபட்டு பலவித லீலா வினோத கேளிக்கையால் சந்தோஷம் அடைந்தவராய் அந்த பார்வதி தேவியின் மாயையால் கட்டுண்டும் பெட்டை பாம்பு போல் அடங்கி இருக்கிறார் என்றால் மற்றதை சொல்லவும் வேண்டுமோ? நீயே நன்றாக ஆலோசித்து செய்ய வேண்டியவைகளை நிதானித்து யோசித்து செய்வாய் என்று கூறி விடை பெற்று சென்றார். அவ்வாறு கூறி நாரத பிரம்மம் சென்ற பின் ஜலந்தரனானவன் பித்தம் தலைக்கேறியவனாய் உண்ணும் போதும் உறங்கும் போதும் தேவி பார்வதியின் பெயரை உச்சரித்து கொண்டும் ராஜ்ய பரிபாலனத்தை சரிவர கவனிக்காமல் மகா மோகாந்திரகாரத்தில் அழுந்தியவனாக இருந்து வரும் பொழுது கொஞ்சம் மனம் தெளிந்து மனதில் உறுதி நிலவச் செய்து, சரி, நான் எவ்விதத்திலும் அப்பார்வதியை அடைந்தே தீருவேன் என்று தன் தூதனாகிய ராகுவை அழைத்து, அடே ராகு, நீ கைலாச மலைக்கு சென்று பரமேஸ்வரரை கண்டு சமீபத்தில் வீற்றிருக்கும் தேவி பார்வதி என்ற ரத்தின மணியை உடனே அழைத்து வரச் சொன்னதாக கூறி அழைத்து வா என்று கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான். அவ்வுத்தரவை மேற்கொண்ட ராகுவானவன் மனோவேகம் வாயு வேகமாய் அக்கைலாய மலையை அடைந்து பூர்ணச்சந்திரன் போல் விளங்குகின்ற அக்கைலையை தன் சுரூபத்தினால் கிருஷ்ணபக்ஷத்து பஞ்சமி போல் இருளுண்டாக்கும்படி செய்து நந்திகேஸ்வரரை கண்டு அவரிடத்தில் சம்மதம் பெற்று உட்சென்று பரமேஸ்வரரை கண்டான். அந்த பரமசிவனாரின் கண் ஜாடையினால் ஏவப்பட்டவனாய் சமீபத்தில் சென்று தண்டனிட சிவமூர்த்தி இவனை கண்டு, நீ யார்? உன் பெயர் என்ன? வந்த விஷயம் யாது என்று வினவ, அதற்கு தூதனான ராகுவானவன், சுவாமி, நான் ஜோதிபுரியை அரசாளும் அசுரேந்திரனாகிய ஜலந்தர அரசனுடைய தூதன். என் பெயர் ராகு. நான் வந்த விஷயம் யாதெனில், திகம்பரராயும் சமஸ்தானத்தில் சதா வாசம் செய்பவராயும் அத்தியே ஆபரணமாகவும் உடைய உமக்கு ரத்தினங்களுக்கெல்லாம் ஜெகஜோதியாக பிரகாசிக்கின்ற பார்வதி என்னும் ஸ்திரீ ரத்தினத்தை தாம் அடைய தங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா? மேலும் ஸ்வர்ணமயமான தேஜசோடு விளங்கும் இவளை பரதேசியை போல் அலைந்து பிக்ஷை வாங்கி உண்டு தெரியும் உமக்கு இவள் ஏற்றவளாக இல்லை. ஆகையால் இப்பார்வதியானவள் லக்ஷ்மி தேவியும் நாராயணரும் இந்திராதி தேவர்களும் இப்போது வாசம் செய்து வருகின்ற நம் ஜோதிபுரியின் அரசனான ஜலந்தரன் என்ற பிரம்மதேவரின் மானச புத்திரன் ஆண்டு வருகின்ற ராஜ்யத்தில் நவரத்ன மயமான தேஜசோடும் பிரகாசிக்கின்றதும் நவ மணிகளாகிய கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம் முதலிய ஒளிகளால் பிரகாசிக்கும் நம் ஜலந்தராசுரனது சமீபத்தில் வீற்றிருக்க வேண்டியவள் என்று தங்களிடம் தெரிவித்து பார்வதியை அழைத்து வரும்படி ஜலந்தரனின் கட்டளை என்று தெரிவிக்க, உடனே பரமேஸ்வரருடைய புஜங்களில் இருந்து இடிக்கு சமானமாக உடைய சப்தத்துடன் ஒரு ரௌத்ர புருஷன் உண்டானான். அவனுடைய முகமானது சிங்க முகமும் ஜொலிக்கின்ற நேத்திரமும் மகா பயங்கரமாக விளங்கி சிங்கம் போல் கர்ஜனை செய்து கொண்டு ராகுவின் அருகில் வர, ராகுமூர்த்தி அதை கண்டு பய பிராந்தியை அடைய ரௌத்ர புருஷனானவன் ராகுவை ஒரு கையால் எட்டி பிடித்து புசிக்கத் தொடங்கினான். அதை கண்ணுற்ற பரமேஸ்வரர் ரௌத்ர புருஷனை நோக்கி, அப்பா சிங்கமுகா, இவனை கொல்லாதே, இவன் தூதன்.
தூதாக வந்தவனை கொல்லலாகாது, விட்டு விடு என்று கூற சிங்கமுகன் அந்த ராகுவை விட்டுவிட்டு, ஐயனே, எனக்கு பசி பொறுக்க முடியவில்லை, காதடைக்கிறது, என் பசியை தீர்க்க ஏதாவது அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்க, கபாலியானவர், சிங்கமுகனே, நீ உன் கை கால்களில் மாமிசத்தை பிடுங்கி பிடுங்கி தின்று பசியாற்றிக்கொள் என்று கூற, அன்னவரின் ஆக்னேயப்படி அந்த ரௌத்ர புருஷன் தன் சரீரத்தில் உள்ள மாமிசங்களை பிடுங்கி தின்று பசியாற்றி கொண்டிருக்கையில் தலை மாத்திரம் மீதி நின்றிருக்க, உடனே சங்கரன், அப்பா பொறுப்பாய், தலையை மாத்திரம் ஒன்றும் செய்யாதே, அப்பா நீ சொன்ன சொல் தவறாதவன், நீ இந்த தலையுடன் கீர்த்திமுகன் என்ற நாமம் அடைந்து விளங்கி இருக்க கடவாய், நீ இது முதல் என் வாசலிலேயே காவலாயிருக்க வேண்டும், எவன் ஒருவன் உன்னை பூஜிக்காமலும் அர்ச்சிக்காமலும் என்னை மட்டும் வந்து பூஜார்ச்சனை முதலியன செய்தால் அவர்களுக்கு நிஷ்பலனை கொடுக்கும், ஆகையால் உன் பூஜையே முதலாவதாக ஆகும் என்று கட்டளையிட்டார். பிறகு ரௌத்ரனிடம் இருந்து விடுபட்ட ராகு என்பவன் ஒரே ஓட்டமாக மாயமாக மறைந்து ஓடி, செத்தேன் பிழைத்தேன் என்று காடு மலை கடல் வனம் வனாந்தரங்களெல்லாம் கடந்து, அப்பா நான் இரண்டாவது முறையாக பிறவி எடுத்தேன் என்று தன் பட்டணத்தை அடைந்தான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி சத்யபாமையிடம் கூறி அருளினார். 12ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.